ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஎம்கேவுக்கு எதிரான கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையலாம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்த அழைப்ப தமிழக வெற்றி கழகம் மறுபடியும் நிராகரிச்சிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 மாசங்களே இருக்கிற நிலையில தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஏடிஎம்கே பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில அந்த கூட்டணியில இன்னும் சில கட்சிகளை சேர்த்து பலப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நிலையில தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேர்ல எதிர்க்கட்சி தலைவரும் ஏடிஎம்கே பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளாரு. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளிச்ச பேட்டி ஒண்ணுல விஜய்க்கு கூட்டணி தொடர்பா அழைப்பு ஒண்ண விடுத்திருந்தாரு. டிஎம்கேவுக்கு எதிரான ஒத்த கருத்துடைய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் ஏடிஎம்கேவுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தாவேகா முக்கியமான பதிவு ஒண்ண ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. அதுல மாற்றத்தை விரும்புற தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வகையில மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களின் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று புதிய வரலாறு படைக்கும் அப்படின்னு பதிவிடப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அழைப்பு தொடர்பா தொலைக்காட்சி ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்த தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி குழப்பமான மனநிலையில இருக்காரு. தங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில தன்னை ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு காட்டிக்கிற வகையில தவறான கருத்தை சொல்லிட்டு வராரு. அவங்களுடைய கூட்டணி மக்கள் மத்தியில எடுபடாது. எங்களை பொறுத்த வரையிலும் இதுவரைக்குமே எந்த ஒரு கட்சி கூடயுமே நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீசெண்டா தான் சென்னை பனையூர்ல நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது செயற்குழு கூட்டத்திலேயே தளபதி விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னும் அவருடைய தலைமையில தான் கூட்டணி அமைக்கப்படணும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக கூட்டணியில தாவேகா இணையுமா அப்படிங்கிற கேள்விக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏடிஎம்கே தலைவர்களும் தாவேகா தங்களுடைய கூட்டணியில இணையக்கூடும் அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அழைப்பு விடுத்திருந்தாரு. இந்த சூழல்ல தாவேகாவுடைய சமூக வலைதள பக்கத்துல மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களின் வெற்றி தலைவர் விஜய் தலைமையில வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று புதிய வரலாறு படைக்கும் அப்படின்னு பதிவிடப்பட்டிருக்கு. தாவேகாவுடைய அறிவிப்பாளர் தமிழ்நாட்டுல தாவேகாவை இணைச்சு மெகா கூட்டணி அமைக்கிற பாஜக ஏடிஎம்கே உடைய முயற்சிக்கு பெரும் பின்னடைவே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.